ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து புல் பேக் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஒரு 5 டேஸ்க்கு வந்து ஒரு லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் அப்ளை பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேரிஸ் சைடு வந்துட்டுருக்காங்க. என்னுடைய டேட்டாவும் பார்க்கும்பொழுது ஸ்ட்ராங் பேரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொடுத்து ரன் ஆகிட்டுருக்க வந்து இந்த ஒரு ஹை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் தான் போகிறாங்க. மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து நமக்கு தெரியும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து உறுதியை எந்த ஒரு விஷயமும் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக 90% தான். என்னுடைய ட்ரேட் அப்படிங்கிறது நான் இந்த ஒரு இடத்துல எடுத்திருந்தேன். இப்போ வந்து நான் லாஸில் தான் ஃப்ரெண்ட்ஸை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னுடைய டேட்டா அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்ததுனால நான் கரெக்டான ஒரு என்ட்ரி தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கொடுக்க ரெடி ஆகிட்டோன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்காத வரைக்கும் நம்ம கை மீறி அது போச்சுன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாலியாகவே இருப்போம். அனதர் ஒன் ட்ரேடில் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.